ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு 5 மினிட்ஸ்ல பண்ணக்கூடிய ஒரு டீ ஸ்நாக்கிங் ரெசிபி. ஆனியன் பக்கோடா தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள். இப்போ நான் 2 சீவின வெங்காயத்தை வந்து மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஸோ வந்துட்டு எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா நைஸாக சீவிக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 சிட்டிகை பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பொடிசாக நறுக்குன கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் இறங்கும். தண்ணியே சேர்க்கக்கூடாது, வெங்காயமே தண்ணி விடும். இப்போது 1 கப் கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஆட் பண்ணக்கூடாது, நிறைய ஆட் பண்ணால் பஜ்ஜி போண்டா மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அப்போ தான் பக்கோடா நல்லா வரும். இப்போ எண்ணெய் காயுது. காஞ்ச பின்ன நம்ம அந்த பக்கோடா மாவை எடுத்து பக்கோடா போட்டுடலாம். மாவை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து பிரித்து போடுங்க. அப்போ தான் தின்னாக கிறிஸ்பியாக வரும், அல்லனா மாவு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். டீயோடு வச்சு சாப்பிட்டிங்களா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இது சாப்பாட்டில் கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக்கிங் தான் சொல்லணும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.